ஜாதிய ஒழிக்கிறோம், ஜாதியே இல்லாம பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி மாணவர்களுக்கு ஐடி கார்டுல ஜாதி அடையாளமா? தாவேகா அரசால இப்ப ரொம்பவே அதிர்ச்சி ஆகிருக்கு. விஜய் அவரு இப்படியெல்லாம் சொன்னாரா? அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஜாதி அடையாளத்தோட கூடிய அடையாள அட்டை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவிச்சிருக்காரு. இவர் சொன்னதும் இந்த விஷயம் ரொம்ப பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. கோபிச்செட்டிப்பாளையத்துல அவர் செய்தியாளரை சந்திச்சு பேசும்போது, பள்ளி குழந்தைகள் ஆண்டுதோறும் ஜாதி சான்றிதழ் வாங்குவதற்கு மாற்றத்தை உருவாக்க நாங்க நடவடிக்கை மேற்கொண்டிருக்கோம். ஐடென்டி கார்டு அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அட்டையை வழங்க முடிவு பண்ணிருக்கோம். அதற்கான பணிகளையும் முதல்வர் ஆணையிட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில முதல்வருடைய உத்தரவுக்கு இணங்க பணிகள் நிறைவேற்றப்படும். மாணவர்களோட முகவரி, ஜாதி சான்றிதழ், பிளட் குரூப், ஆதார் அட்டை, தொலைபேசி எண் எல்லாமே அதுல இணைக்கப்படும். முதற்கட்டமா 10ல இருந்து 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இதை கொடுக்கிறோம். பள்ளி மாணவர்களுக்கான அடையாள அட்டையில ஜாதி பெயர் இடம்பெறும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இப்படி அவர் சொன்னது எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. குழந்தைங்க ஸ்கூல்ல படிக்கிற இடத்துலதான் இந்த ஜாதி விஷயமெல்லாம் பார்க்காம ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு படிக்கணும். அந்த இடத்துல அடையாள அட்டையில ஜாதிய குறிப்பிடுறதா இது எவ்வளவு பெரிய தவறான விஷயம் அப்படின்னு எல்லாரும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அந்த வகையில தங்கம் தென்னரசு அவரு அமைச்சர் செங்கோட்டையன் அவர் பேசி இருக்கிறது பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கு. அமைச்சரோட இந்த பேச்சோட உண்மையான நோக்கம் என்ன? இதுதான் அரசின் நிலைப்பாடா? இந்த பேச்சின் உண்மையான நோக்கம் என்னதான் இருக்கு? மாணவர்கள் கிட்ட ஜாதி அடையாளத்தை ஊக்குவிக்கிற வகையில இந்த கருத்து இருக்கு. தமிழ்நாட்டு மக்களோட மனசுல எழுந்திருக்க சந்தேகங்களுக்கு அமைச்சர் அவர்கள் தெளிவான விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு இந்த ஒரு விஷயத்த சொல்லி இருக்காரு. இது நேத்திருந்து மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்குங்க. படிக்கிற இடத்துல ஜாதியே வேண்டாம், அங்க இருந்துதான் ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு தொடங்கணும். ஆனா அங்கேயே ஜாதி சான்றிதழ ஒவ்வொரு ஐடென்டி கார்டுலயும் கழுத்துல மாட்டி விட்டு இவங்க இந்த ஜாதின்னு குறிப்பிடுறதெல்லாம் சரியாங்கிற கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. செங்கோட்டையன் அவர் சொன்ன விஷயங்கள்ல உண்மை என்ன? எப்படி இந்த ஐடென்டி கார்டை கொடுக்க இருக்காங்க? இது ஒவ்வொரு மாணவர்களும் 12ஆம் வகுப்பு வரை அடையாள அட்டையா பயன்படுத்தணுமா? என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். இதுக்கு தெளிவான விளக்கம் கேட்டு நேற்றிருந்து சமூக வலைதளங்கள்ல ரொம்ப அதிகமா இந்த செய்தியை பரப்பி விட்டுட்டு இருக்காங்க. நிறைய பேர் கண்டனம் தெரிவிச்சு கோவத்தோட என்ன நீங்க இப்படியெல்லாம் பண்றீங்க அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. முதலமைச்சர் அவர்கள் இதுக்கு தெளிவான விளக்கம் சொல்லுவாரா அமைச்சரை? அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.